இப்போதும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். அதாவது நினைத்து கொள்ளுங்கள். என்ன பேர்? நினைத்து கொள்ளுங்கள். சிலரை நம்ம நினைச்சு கொள்ளணும்னு வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதவசனத்தில் ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நினைக்கணும். எப்படி எல்லாம் எதுக்காக எல்லாம் நினைக்கணுன்றதை இப்போ கொஞ்சம் தியானிப்போம். நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் நம்ம கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதாவது உபாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 24:9. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். யாரு நினைக்கணும்? மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். மிரியாம் நல்ல தீர்க்கதரிசி என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. வேதவசனத்தில் மிரியாம் ஆரோனுடைய சகோதரி, மோசேயுடைய சகோதரி, லேவி குடும்பத்தில் பிறந்தவ, ஒரு நல்ல பயபக்தி உள்ள ஒரு மகள். அவளிடத்திலிருந்து நற்கிரியைகள் ஏராளம் உண்டு. அதாவது மோசே பிழைப்பதற்கு காரணமாக இருந்ததே இந்த மிரியாம் தான். மோசே பிறந்த காலத்திலே ஆண் பிள்ளைகளெல்லாம் நதியிலே போட்டு விட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படியா இது அழகுள்ள பிள்ளை என்று கண்டு 3 மாதம் ஒளித்து வைத்து வளர்த்தார்கள். அதன் பிறகு அந்த குழந்தையை வீட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியவில்லை. நாணல் பட்டியை செய்து அதுக்குள்ளே குழந்தையை வச்சு நதியோரத்தில் கொண்டு போட்டாங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். எப்படியும் அப்படி இருக்கிற அதை கவனிக்கும்படியாக அந்த பெட்டிக்கு அந்த குழந்தைக்கு என்ன நேரிடும் என்று பார்ப்பதற்காக இந்த மிரியாம் தூரம் நின்று பார்த்து கொண்டே இருந்தாள். அப்படி ராஜகுமாரத்தை வந்தாள். அதை இந்த பெட்டியை எடுத்து பார்க்கும்போது இவள் ஓடி வந்து அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக ஒரு பால் கொடுக்கிற தாய், எபிரேய தாயை அழைத்து கொண்டு வரட்டுமா என்று அவள் கேட்டு இந்த குழந்தையின் தாயையே, தன்னுடைய தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். அவள் எப்படி இருந்திருக்கும்? செத்துப்போன குழந்தை மறுபடியும் உயிர் பெற்றது போல் இருந்திருக்கும். எல்லாம் இந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம், அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. அவள் அப்படியே குழந்தையை கொண்டு வந்து வளர்த்தார்கள். வளர்த்தி அந்த குழந்தையை மறுபடியும் அந்த ராஜகுமாரத்தி இடத்துல தான் கொடுக்க வேண்டும். என்றாலும் இந்த குழந்தையின் ஜீவன் கிடைத்தது. தேவனுடைய அநாதி தீர்மானமும் திட்டமும் இந்த குழந்தைகளை நிறைவேறி கொண்டே வந்தது. ஹல்லேலூயா. இப்படி இருக்கிற நாட்களிலே கர்த்தர் எப்படியும் மோசேயை சந்தித்தார். அது தரிசனத்தை கொடுத்தார், அழைத்தார். அந்த இடையில நடந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆகையினால் விட்டு விடுகிறேன். எப்படியும் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். மோசே அதுக்கு தலைவராயிருந்தார். மோசே தான் வழிகாட்டி கொண்டு நடத்தி கொண்டே வருகிறார். இப்போது செங்கடல் வந்து விட்டது. செங்கடல் வந்தது. அதை எல்லாரும் பயப்படுகிறார்கள். இந்த செங்கடலில் தான் அழிஞ்சு செத்து போயிடுவோமா என்று முறுமுறுக்கிறார்கள். மோசே இடத்துல முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கர்த்தர் கோலை நீட்டும்படியே சொன்னார். செங்கடல் பிரிந்தது. அவள் உலர்ந்த தரைவளை வழியாக செங்கடலில் தாண்டி அக்கறைக்கு வந்து விட்டார்கள். இப்போது எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த நேரத்தில் இந்த மிரியாம் என்ன செய்கிறாள் என்றால், அநேக சகோதரிகளோடு சேர்ந்து தம்புரை எடுத்து நடனத்தோடு பாடி மகிழ்கிறார்கள். அது யாத்ராகமம் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை கொஞ்சம் படித்தால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். யாத்ராகமம் 15 20வது வசனம், 20, 21 படிக்கிறேன். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். நல்ல ஒரு பாட்டு குரூப் அங்கே இருந்தது. அவர் நல்ல ஒரு பாட்டுக்காரி. பாடினாள். தம்புரு எடுத்தால் நடனத்தோடு பாடுகிறார்கள். எல்லா ஸ்திரீகளும் சேர்ந்து பாடுகிறார்கள். அவ்வளோ பெரிய எழுப்புதல், அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த பெண்களுக்குள்ளே அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. அப்படியா இந்த மிரியாம் அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறதற்கு காரணமாக இருந்தாள். இப்படி இருந்த மிரியாம் காலங்கள் போக 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 இப்படி வனாந்தர யாத்திரையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு நடந்து கொண்டே வருகிறார்கள். வருகிற வழியிலே என்ன நேரிட்டதில்லைன்றால் ஒரு ஆபத்து நேரிட்டது. வழியிலே மிரியாமுக்கு ஒரு ஆபத்து நேரிட்டது. இப்படி அவர்கள் சந்தோஷமாக அவர்கள்
கசந்த தண்ணீரை குடிக்கிறார்கள். அப்படி தண்ணீர் இல்லாமல் நடக்கிறாங்க. அப்புறம் அப்பம் கிடைக்கவில்லை. அப்புறம் கர்த்தர் மன்னாவை கொடுத்தார், அப்புறம் காடைகளை கொடுத்தார். இப்படி அநேக அதிசயங்களை செய்தார். அவளுக்கு குறைவும் நிறைவும் வந்து கொண்டே இருந்தது. இதெல்லாம் அனுபவித்தவள் தான் இந்த மிரியாம். இப்போ பாருங்க, அவளுக்கு ஒரு வேதனையான காரியம் சம்பவித்து விட்டது. அதை எண்ணாகும் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் அது விளக்கமாக முழுவதும் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, இப்போது அண்ணனும் தங்கச்சியுமோ தெரியல, அக்காவும் தம்பியுமோ என்று தெரியவில்லை, ஆரோனும் மிரியாமும் சேர்ந்து மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். என்ன காரியத்தை குறித்து பேசினார்கள் என்றால், எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை இவன் விவாகம் பண்ணிவிட்டான், மோசே விவாகம் பண்ணினான் என்று சொல்லி விரோதமாய் பேசினான். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியம். மோசேயை பார்வோன் கொல்ல நினைத்த போது அவன் ஓடி தப்பி மீதியான் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே அந்த அடைக்கலம் புகுந்தான் ஒரு குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் உள்ள தகப்பனார் ரகுவேல் அவர் தன்னுடைய மகளை சிப்போராளை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இப்படியா இத்தனை பல ஆண்டுகள் குழந்தைகள் பிறந்தது. இப்படி பல ஆண்டுகளுக்கு பின்பு இவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட எண்ணம் வந்தது என்று தெரியவில்லை. மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். எங்களை கொண்டும் கர்த்தர் பேசி இருக்கிறாரே, மோசேயை கொண்டு மட்டுமா பேசினார்? ஆரோனை கொண்டு ஆரோனிடத்திலும் பேசினார், மிரியாமிடத்திலும் பேசினார், மோசே இடத்துல மட்டுமா பேசினார் என்று விரோதமாக இந்த காரியங்களை கோபத்தோடு 2 பேர் சகோதரனும் சகோதரியும் சேர்ந்து பேசுகிறார்கள். அதில் முக்கியமான ஒரு காரியம், கர்த்தர் அதை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய சம்பாஷணையில் உங்கள் குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, பிறராக இருந்தாலும் சரி, ஊழியர்கள் விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் யாரை குறித்து பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எதை பேசுகிறோம் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அதை கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யாரை குறித்து பேசுகிறோம், யாரை குறை சொல்லுகிறோம்? இப்போ பாருங்கள், ஊழியக்காரர்களை சீக்கிரமாக குறை சொல்லிடலாம். ஏன்னா அவங்க என்னென்னு கேட்கவும் மாட்டாங்க. ஏன் என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏன் இப்படி என்ன குறித்து இப்படி சொல்லியிருக்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆகையினாலே என்ன நேரிட்டாலும், எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் பாருங்கள். அவங்க ஆராதனை முடித்ததும் வீட்டில் போய் உட்காந்து, பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தார்கள், கணவனும் மனைவியும் இந்த ஊழியக்காரர்களை குறித்தே பேசுவார்கள். எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த பிள்ளைகளெல்லாம் நிலை தவறி போய்விட்டார்கள். ஒரு சில பிள்ளைகள் மாத்திரம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறார்கள். சில பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமலே போய்விட்டார்கள். நன்றாக ஜெபிக்கிறவர்கள், நன்றாக ஊழியம் செய்கிறவர்கள், ஆனால் இந்த குறை பேசுகிற தன்மை அவர்களுக்குள்ள இருந்ததினால் அந்த குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க முடியவில்லை. நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது, மற்றவர்களை குறித்து குறையாக பேசுகிற காரியத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் கேட்கிறார். அந்த மோசே கர்த்தர் அவ்வளோ மகிமையாய் மேன்மையாய் அவர் தம்முடைய கரத்தில் வைத்து அவர் நடத்தி கொண்டு இருக்கும்போது, அந்த இத்தனை ஜனங்களுக்கும் தலைவனாக ஏற்படுத்தி எத்தனையோ பாடு சூடு எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் அவர் வராது. இந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து கல்லறிய வந்துடுவாங்க, கல்லை தூக்கிடுவாங்க, கல்லறியறதுக்கு வருவாங்க. என்னன்னாலும் மோசேக்கு முன்பாக அவர்கள் விரோதமாகத்தான் இந்த ஜனங்களும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதை காட்டிலும் இந்த ஆரோனும் மிரியாமும் பேசினதை கர்த்தர் கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் கேட்டது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் பார்த்தோம்னா, சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார்.
3 பேரும் போனார்கள். 3 பேரும் போன பிறகு கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் அந்த ஆசரிப்பு கூடார வாசலில் போய் நின்றார்கள். கர்த்தர் மேகத்தூணிலே இறங்கினார். அப்போது அவர்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அதை கவனியுங்கள். 12வது அதிகாரம் 6வது வசனத்திலே, அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கு அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன? கர்த்தர் இத்தனை காரியத்தையும் அவர்களோடு மேகத்தூணில் இறங்கி அவர்களோடு பேசுகிறார். அடுத்த வாசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். தேவ கோபம் அவர்கள் மேல் மூண்டது. முதல்ல கர்த்தரை கேட்டார். மோசே குற்றமாக பேசின, மோசைக்கு விரோதமான பேசின வார்த்தைகளை கர்த்தர் கேட்டார். அப்புறம் அவர்களை அழைக்கிறார். அழைத்தது மட்டுமல்ல, மோசையை குறித்து அவருடைய இருதயத்தில் இருந்த காரியங்கள் அத்தனையும் அவர்களை வெளிப்படையாக சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இப்போது 9வது வசனத்தில், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கோபம் மூண்டது. தேவ கோபம் வந்து விடுமானால் அது பெரிய ஆபத்தான காரியம் அல்லவா? கர்த்தர் போய்விட்டார். அங்கே நிற்கவில்லை, நின்று பேசவில்லை. மோசே இடத்துல 40 நாள் இரவும் பகலும் மலையிலே மோசேயை வர சொல்லி முகமுகமாய் பேசி கொண்டிருந்தார்கள். இப்போது இவர்கள் 2 பேரையும் பார்த்து தேவ கோபம் மூண்டது. அவர்களிடத்தில் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் கோபம் மூண்டவராக போய்விட்டார். அங்கே நிற்கவில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்துக்கு முன்பாக நாம் நடுங்கணும். என்னை தள்ளி என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வசனத்துக்கு நடுங்க வேண்டும். வசனத்தை எச்சரிப்பாக வைத்து கொள்ள வேண்டும். அப்புறம் நடந்தது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிந்ததான காரியம்தான். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டான். ஆரோன் இப்போது பார்க்கிறான். மிரியாம் பார்க்கும்போது அவள் வெண்குஷ்டம் பிடித்தவளா, முழுவதும் குஷ்டரோகம் பிடித்தவளாய் நின்று கொண்டிருக்கிறாள். ஆரோனுக்கு சகிக்க முடியவில்லை, என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அப்படியானால் இப்போது மோசே இடத்துல சொல்லுகிறார், ஆண்டவனே, புத்தீனமான நாங்கள் செய்த இந்த காரியத்தை எங்கள் மேல், இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி அவன் மிரியாமுக்காக மோசே இடத்துல கேட்கிறார். மோசே கர்த்தரை நோக்கி கெஞ்சி கூப்பிடுகிறார், குணமாக்கும் ஆண்டவரே. மோசையின் சகோதரி அல்லவா, அவருக்கும் அவருடைய உள்ளத்தில் வேதனையாகத்தானே இருக்கும். அவர் கெஞ்சுகிறார், குணமாக்கும் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார். அப்போது கர்த்தர் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். கவனியுங்கள். 12வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். ஒரு பெரிய சம்பவம் இந்த மிரியாமின் மூலம் நடந்து விட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து பெரிய காரியங்களை செய்தவள், பாட்டு பாடி ஆராதனை நடத்தி முதன்மையாக இருந்தவள். மீகா தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை அனுப்பினார் என்று மீகாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த 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 அவள் ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்தாள்.
இப்போது அவள் செய்த மதீனமான காரியத்தை நிமித்தம், ஒரு சில பேச்சுகளின் நிமித்தம் இப்போது குஷ்டரோகி ஆனால் தேவன் அவளுக்கு இவ்வளோ பயங்கரமான தண்டனையை கொடுத்தார். உடனே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே, குஷ்டரோகி பாளையத்துக்குள்ளே இருக்க முடியாது, புறம்பே தான் இருக்க வேண்டும். அப்படியாய் அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருந்தாள். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் 7 நாள் அவள் வெட்கப்பட வேண்டாமோ? ஆகையினாலே தேவனிடத்தில் ஒரு பெரிய கோபம், தேவ தண்டனை. ஆகையினால் அவள் வெட்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாளையத்துக்கு புறம்பே 7 நாள் இருக்க சொன்னார். அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருந்தாள். அப்புறம் அதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணவில்லை. 7 நாள் தடையாகிவிட்டது, பிரயாணத்துக்கே தடையாகிவிட்டது. அப்புறம் சேர்த்து கொள்ளப்பட்டாள் அவள். மறுபடி இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணினார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து நம்முடைய வீடுகளிலே பேசுகிறோமா, பிள்ளைகளோடு பேசுகிறோமா, மற்ற நபர்களோடு பேசுகிறோமா? இந்த காரியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் பேசி எந்த நபரை குறித்து பேசுகிறீர்களோ அவர்கள் கேட்க மாட்டார்கள். யார் கேட்கிறது? கர்த்தர் கேட்பார். கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்பார். அவள் இருதயத்தின் அந்தரங்கங்களை கூட அவர் அறிகிறார். இருதயத்தின் தோற்றங்களை கூட அறிகிறார். எண்ணத்தின் தோற்றங்களை கூட அவர் அறிகிறார். அப்படி சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் பாடு, உங்கள் வேதனை, உங்கள் துக்கம், உங்கள் வியாதி, உங்களுக்கு வருகிற சோதனை, வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிகிறார். உண்மைதான். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை தருகிறார். வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார். சோதனையிலிருந்து உங்களை தூக்கி விடுகிறார். உங்கள் கஷ்டப்பாடுகளை நீக்கி விடுகிறார். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பேச்சு வார்த்தை எப்படி இருக்கிறது? மற்றவர்களை குறித்து குறையாக பேசுகிறது. தேவன் மேன்மையாய் வைத்திருக்கிறார் மோசேயை குறித்து இவர்கள் தப்பாக பேசுவதற்கு எந்த நியாயமே இல்லை. எதாவது பேசுனாங்கன்னு தெரியல. விவாகம் பண்ணின ஸ்திரியை குறித்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு அதை பேசுகிறார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் கேட்டு சும்மா இருக்கவில்லை, அழைத்து கோபம் உண்டவரானார், பெரிய தண்டனையை கொடுத்தார். 7 நாள் அவள் விலக்கப்பட்டு இருந்தாள். மறுபடிதான் 7 நாள் பிரயாணமும் கூட தடைப்பட்டு போய்விட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணாகமம் 20வது அதிகாரம் 1 வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரன் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்தில் சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். மிரியாம் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருந்தவள், ஒரு தீர்க்கதரிசி. இப்போது அவள் வழியிலே மரணம் அடைந்து விட்டாள். காதேசிலே தங்கி இருக்கும்போது அவள் மரணம் அடைந்து விட்டாள். அவள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியவள், கானானை சுதந்திரிக்க வேண்டியவள். ஆனால் இப்படி ஒரு மரணம் நேரிட்டு விட்டது. கர்த்தர் வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஸ்தானத்தை பற்றி கொள்ள முடியவில்லை. இடையிலே அவள் இழந்து போய்விட்டாள். இதில் நம்மவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பல ஆண்டுகளாக கர்த்தரை பின்பற்றி வருகிறோம், ஊழியம் செய்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆனால் நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது என்று, நம்முடைய பேச்சு நடைமுறைகள் எப்படி இருக்கிறது என்று நாம் நிதானித்து அறிய வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் அதற்குரிய பிரதிபலனையும் தர வல்லவராக இருக்கிறார். எல்லாருக்கும் இந்த நாட்களிலே உடனுக்குடன் தண்டனை கிடைக்கிறதில்லை. ஏனென்றால் இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்தபடியினாலே, இரத்தத்தை சிந்தினபடியினாலே, நான் செய்த தவறுகளின் நிமித்தமாக உடனுக்குடன் தண்டனை கிடைக்கிறதில்லை. அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தம் நம்மை கழுவி சுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். தேவ சமூகத்தில் கூடி வருகிற நேரத்தில் குறைகளெல்லாம் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது எந்த குறையும் செய்யாதவர்களைப் போல கர்த்தர் நம்மை மாற்றி விடுகிறார். அவர் பட்ட பாடுகளினாலே இந்த பாக்கியத்தை நாம் சுதந்திரித்து கொண்டோம். என்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து பேசுகிற காரியத்திலே நம்ம, அதாவது சொல்லுவாங்க, எலும்பில்லாத நாக்கு எதையும் பேசிடுமா. ஆமேன். கர்த்தர் அந்த மோசையை குறித்து எவ்வளோ மேன்மையாய் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மிரியாமும் ஆரோனும் பேசினது கர்த்தர் கேட்டார். அவருக்கு கோபம் உண்டது, தண்டனையும் வந்தது. ஆமேன். அதான் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு
இந்த உபாகம புஸ்தகத்தில் அநேக காரியங்களை ஆரம்பத்திலேருந்தே பேசிக்கொண்டே வருகிறார். வருகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். அது படித்தோம் இல்லையா? உபாகமம் புஸ்தகம், அதை இன்னொரு தடவை படிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். அது ஒரு எச்சரிப்பு பலகையா இருக்கிறது. ஆமென். அது எச்சரிப்பு. மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எந்த காலத்திலும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் பயமுறுத்தும்படியாக சொல்லவில்லை, இது எச்சரிப்பாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை இந்த தீமைக்கு விலக்கி காப்பாராக. அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை பரிசுத்தமாக்குவாராக. இயேசு போல நம்மை மாற்றும்படியாக அழைத்தார். இந்த பங்கை நாம் இழந்து போய்விடக்கூடாது. இந்த பாக்கியத்தை இழந்து போய்விடக்கூடாது. மிரியாம் இழந்தது போல நாமும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான பங்கை இழந்து போய்விடக்கூடாது. அவருடைய வருகையிலே கைவிடப்பட்ட ஒரு பரிதாப நிலைமை நமக்கு வந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 32வது வசனம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இது இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க. அங்கே மோசே சொன்னார், இப்போது இங்கே இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் பல காரியங்களை அதாவது வருகைக்குரிய அடையாளங்களை குறித்து அவர் பேசிக்கொண்டே வருகிறார். கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களில் அவர் பேசிக்கொண்டே வருகிறார். சீஷர்களோடு பேசி பேசி வருகிற நேரத்தில் அவர் கடைசியாக சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று நினைக்கணும். இப்போ யாரை நினைக்கணும்? லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அதாவது இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை. லோத்தின் மனைவி எல்லாருக்கும் தெரிந்த காரியம். இன்றைக்கும் நின்று கொண்டே இருக்கிறார்கள். அந்த நிலத்தில் எப்படி நிற்கிறாங்க? உப்பு தூணாக நிற்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். சின்ன சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் தெரிந்ததான ஒரு காரியம். இப்போ பாருங்கள், லோத்து ஆபிரகாமோடு வந்தார். 2 பேரும் சேர்ந்து பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த தேசத்தை விட்டு ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும்போது அவர் வந்தார். அவரோடு கூட இந்த லோத்தின் குடும்பமும் வந்தார்கள். வந்து இவர்களுக்கு ஆடு மாடுகள் திரளாய் பெருகிவிட்டது. ஆகையினாலே அவர்களுக்கு மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இந்த பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது. ஆகையினாலே இப்போ வாக்குவாதம் உண்டானபடினாலே இப்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், நாம் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். நீ இடதுபுறம் போயிட்டா நான் வலதுபுறம் போகிறேன். நீ எங்கள் முதல்ல உனக்கு ஃபஸ்ட் சான்ஸ் உனக்கு நான் தர்றேன். நீ எந்த இடத்துல இருக்கணும்னு நீ தீர்மானம் பண்ணுகிறையோ, தெரிந்து கொள்ளுகிறையோ, அங்கே நீ போய்க்கோ. ஆனால் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு கொடுத்தார். தன்னுடைய சகோதரன் மகன் லோத்து அவனுக்கு விட்டு கொடுத்தார். அவன் பார்த்தான், எல்லா இடமும் அப்படி சுற்றி சுற்றி பார்த்தான், கண்களை ஏறெடுத்து பார்த்தான். பார்த்த வேளையில் அவனுக்கு சோதோம் கொமோரா ரொம்ப செழிப்பாக இருக்கிறது. ஏதேன் தோட்டம் போல இருக்கிறது, பச்சை பச்சைன்னு இருக்குது, ரொம்ப செழிப்பாக இருக்கிறது, தண்ணீர் வசதி, செழிப்பு, எங்கு பார்த்தாலும் அது ரொம்ப வளமாக இருக்கிறது. அவனுக்கு ரொம்ப ஆசையாக போச்சு. எதை? சோதோம் கொமாராவை தெரிந்து கொண்டான். சோதோம் கொமாராவின் மேல் தேவனுடைய கோபம் இருக்கிறதை அவன் அறியவில்லை. அறியாமல் இந்த சோதோம் கொமோராவில் போய் அவன் குடிபுகுந்தான். நீண்ட காலம் அங்கே தங்கி இருந்தான். பிள்ளைகள் 2 மக பிறந்தாங்க. மனைவி எல்லாரும் சேர்ந்து நல்ல சொத்து, நல்ல வீடு கட்டி, நல்ல சொத்து எல்லாம் சம்பாதித்து நல்ல சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்களுக்கு எந்த குறைச்சலும் இல்லை.
ரொம்ப செழிப்பாக இருக்கிறார்கள். அவ்வளோ செழிப்புள்ள இடமா இருந்தது சோதோம் கொமோரா. இப்போது கர்த்தர் பார்க்கிறார், சோதோம் கொமோராவின் கூக்குரல் தேவ சந்நிதியில் வந்து எட்டிற்று. எப்படி மோசைக்கு விரோதமாய் பேசுறதை கர்த்தர் கேட்டாரோ, அதே போல இந்த சோதோம் கொமோரா ஜனங்களின் பாவம், அக்கிரமம், அநியாயம் எல்லாம் தேவ சந்நிதியில் வந்து எட்டிட்டு அவர் பார்க்கிறார். அவர் இதை இனி இந்த தாங்கவே முடியாது, இதை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆகினால் ஆபிரகாமோடு சொல்லுகிறார், நான் அழிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார், 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? ஏன்னா அங்கே தான் லோத்து குடியிருக்கிறான், லோத்து சேர்ந்து அழிந்து போய்விடக்கூடாதே என்று ஆபிரகாம் பரிந்து பேசி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு முந்தைய வார்த்தைகளை ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, அதுக்கு முந்தி ஆபிரகாமுடைய கூடாரத்துக்குள்ளே இந்த 3 புருஷர்கள் போனார்கள். போய் அவர்களுக்கு நற்செய்தியை சொன்னார்கள், விருந்து சாப்பிட்டாங்க. நல்ல செய்தி, சாராள் இனி உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், ஒரு காலத்திட்டத்தில் நான் வருவேன், அவள் கையில் ஒரு குமாரன் இருப்பான். 2 பேருக்கும் அதை நம்பிக்கொள்ள முடியவில்லை. அப்படி ஒரு நற்செய்தி அவர்களுக்கு கிடைத்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தான் இப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கிடத்தில் சொல்லார், இந்த சோதோம் கொமோராவின் கூக்குரல் பயங்கரமாக இருப்பதனால நான் அழிக்க போகிறேன் என்று சொன்னார் ஆபிரகாமோடு. அப்போது ஆபிரகாம் கேட்கிறார், 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்டு 10 நீதிமான்கள் வரைக்கும் கேட்டார். 10 நீதிமான்கள் கூட அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இல்லை. ஆகையினாலே அப்புறம் ஆபிரகாம் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஆபிரகாம் தன் வீட்டுக்கு போனார். கர்த்தரும் ஆபிரகாமை விட்டு போய்விட்டார். இந்த 3 பேர் இங்கு ஆபிரகாமுடைய கூடாரத்துக்குள்ளே வந்தார்கள். அதில் கர்த்தர் போய்விட்டார். அப்புறம் 2 தூதரும் இந்த சோதோம் குமாராவை அழிக்கும்படியாக போகிறார்கள். அங்கே அழிக்க போகும்போது அந்த ஜனங்கள் பயங்கர அக்கிரமம் பண்ணுகிறார்கள். இவர்களையே அழிக்க வேண்டும் என்று நினைத்து லோத்தின் வீட்டு வாசலை வந்து தட்டுகிறார்கள். எத்தனையோ அக்கிரமத்தை பண்ணுகிறார்கள். நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், உங்களுக்கு தெரிந்த காரியம்தான், நான் விட்டு விடுகிறேன். எப்படியும் கர்த்தர் இந்த இவர்கள் மேலே வைத்த அன்பினாலே இப்போது தூதர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த இடத்தை அழிக்க போகிறார், சோதோம் குமாராவை அழிக்க போகிறார், தேவ தண்டனை வரப்போகிறது, ஆகையினால் நீங்கள் உங்கள் ஜீவன் தப்பும்படியாக இங்கிருந்து புறப்படுங்கள் என்று சொன்னார். அவங்களுக்கு விருப்பமே இல்லை. நல்ல வீடு மாளிகை வீடு, துறவு, தோட்டம், தண்ணீர் வசதி எல்லாம் இருக்குது. இதை இப்படி ஆண்டவர் அழிச்சிருவாரா? நம்ம எப்படி இருக்கலாமே கொஞ்ச நாள் கூட. என்ன நினச்சாங்களோ என்னமோ தெரியல, அது எழுதப்படவில்லை. என்றாலும் தூதன் சொன்ன காரியத்துக்கு அவர்கள் அது கேர் பண்ணிக்கிடலை, அது பெருசாக நினைக்கல. அவங்க என்ன வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், அவங்க போங்க என்று கிழக்கு விழுக்கும் நேரத்தில் அவங்க புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிற போது அவங்கள் தாமதம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பாருங்க, ஆதியாகமம் 19வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஹல்லேலூயா. அவன் தாமதித்து கொண்டு இருந்தான், அவங்க துரிதப்படுத்துகிறாங்க, அழிய போற, நீ இருக்கும் வரைக்கும் அழிக்க முடியாது. ஏன்னா ஆபிரகாமை பார்த்து தான் இந்த லோத்தை அதிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஆபிரகாம் வேண்டிக் கொண்டது நிமித்தமாக தான் லோத்தை அந்த அழிவிலிருந்து தப்பித்து கொண்டு வரும்படியாக தூதனை அனுப்புகிறார். ஆகையினாலே அவர்கள் இந்த தூதன் போய் கேட்கும்போது அவள் தாமதம் பண்ணினார்கள். தேவன் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து இழுத்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ தாமதம் பார்த்தீங்களா?
கர்த்தருடைய காரியங்களிலே தாமதம் பண்ணுவோமானால் தேவ கோபம் தான் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் பயமுறுத்தும்படியாக சொல்லவில்லை, நான் இதை ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இயேசு சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து அங்கே நடந்த காரியம் ஒரு பரிதாபமான காரியம். அவள் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டும் அவர்களுக்கு ஓடி போக மனமில்லை. இப்போ தூதன் சொல்லுகிறார், நீ மலைக்கு ஓடிப்போ, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, பின்னிட்டு திரும்பாதே, அழிவு வந்து கொண்டே இருக்கிறது, நீ ஓடிப்போ என்று சொல்லுகிறார். அவர்கள் இன்னும் தாமதம் பண்ணுகிறார்கள். அப்பவும் கேட்குறான், மலைக்கு ஓடி போகல ஆண்டவரே, செத்து போயிடுவேன், இந்த ஒரு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கே அங்கே போய் இருந்துக்கிறேன்னு கேட்டான். அப்படியே அதுக்கும் விட்டு கொடுத்தார். சரியா, உன் நிமித்தமாக அதையும் நான் விட்டு விடுகிறேன் என்று அதையும் விட்டு விட்டார். அந்த பக்கத்தில் உள்ள ஊரில் போய் குடியிருந்தான். இப்படி போயிட்டாங்க. எப்படியோ பட்டணத்தை விட்டு இந்த தூதருடைய பிரயாசத்தினாலே, தேவன் அவர்கள் மேலே வைத்த இறக்கத்தினாலே மட்டுமே அந்த சோதோம் குமாரை விட்டு அவர்கள் வெளியே வர முடிந்தது. இல்லாவிட்டால் இவர்களும் அழிந்து போயிருப்பார்கள். ஏன்னா அழிவுக்கு தப்பினாலும் கூட அவள் இருதயமெல்லாம் சோதோம் குமோராவிலே மாத்திரம் இருந்தது. அவள் இருதயம் இதை நம்பவில்லை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதான் லோத்து ஒரு விதமாக ஓடிவிட்டாலும், அதுவும் அவனும் கேட்குறான், மலைக்கு போகலை, இங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டுக்கிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு விதம் கீழ்ப்படிந்தான். ஆனால் அந்த மனைவி என்ன செஞ்சா தெரியுமா? பெண்களுக்கு ஆசை இருக்குமல்லவா, என்ன, ஐயோ வீட்டில் என்னெல்லாம் விட்டுட்டு வந்தோம், என்னெல்லாம் இருந்துச்சு, பீரோக்கில் எவ்வளோ பணம் இருந்துச்சு, எவ்வளோ நகை இருந்தது, எவ்வளோ பட்டுப்புடவையெல்லாம் இருந்தது. நான் நம்முடைய வழக்கத்தின்படி சொல்லுகிறேன், என்ன வச்சுருந்தாங்களோ தெரியாது, ஆடு மாடெல்லாம் இருந்திருந்து பெரிய செல்வவானா அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இப்படியெல்லாம் இருக்கும்போது இதையெல்லாம் விட்டுட்டு வந்தோமே, இது நடக்குதா? உண்மைதானா? இது உண்மைதான். வானத்திலிருந்து அக்கினி வருமா, கந்தகமும் அக்கினியும் வந்து இதை பட்சித்து போடுமா, சுட்டரித்து போடுமா என்று அவள் உள்ளத்தில் நினச்சிட்டே வர்றா. அப்புறம் என்ன நினச்சவா என்ன செய்தா? அப்படி திரும்பி பார்த்துட்டா. உண்மைதானா என்று நினச்சி வந்தவா திரும்பி பார்த்துட்டா. இங்கே தூதன் என்ன சொன்னா, பின்னிட்டு திரும்பாதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, ஓடிப்போ என்று சொன்னார். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. உனக்கு ஜீவன் தப்ப வேண்டுமா, நீ ஓடி போய்விடு, இங்கே நிற்காத, இந்த சமபூமியில் எங்கும் நின்று விடாதே, ஓடிப்போ, பின்னிட்டு திரும்பாதே என்று சொன்னார். அவள் பின்ன பார்த்தா, இன்னைக்கும் பார்த்துக்கிட்டே நிற்கிறா. ஆமேன். எச்சரிப்பு பலகை நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. ஆமேன். இயேசு சீஷரிடத்தில் சொல்லும்போது, இந்த பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, அக்கினியும் கந்தகமும் வந்து இந்த லோத்தின் நாட்கள் நடந்தது போல இந்த பூமியை அழிந்து போகும், நோவாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கும், இவ்வளோ பெரிய அழிவு வரப்போகிறது. என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரோடு நெருங்க வேண்டும், கர்த்தருடைய காரியங்களை முன்னணியிலே நிற்க வேண்டும். மலைக்கு ஓடிப்போ. மலையில இயேசு மறுரூபமானார். மறுரூபமான இயேசுவோடு இருந்து சந்தோஷப்பட வேண்டும் அல்லவா? அவரோடு மகிழ்ந்து கழித்து ஆவியிலே களி கூர்ந்து மகிழ்ந்தால் எவ்வளவு பாக்கியமா இருக்கும். இந்த உலகத்தையே நம்பி, இந்த உலகத்தையே சார்ந்து, உலக ஆசை, உலக ஆடம்பரம், கொஞ்சம் ஆடம்பரத்தை விட்டுவிட முடியல. இன்னைக்கு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய இந்த புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். யாராவது அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா எடுத்தீங்கன்னா படிங்க மைக்கில். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது என்னது? அழியாத அலங்கரிப்பு, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடாது. இந்த வெளி அலங்காரம் எல்லாம் வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, வெள்ளியினாலோ பொன்னினாலோ தங்கத்தினாலோ விலையேறப்பட்ட வஸ்திரங்களினாலோ உங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டாம். நான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசுகிறேன்.
புதிதாக யாராவது வந்திருந்தீர்களானால் தவறாக நினைக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்தில் வரும்போது இந்த உலகத்தின் அன்பு மேற்கொள்ள முடியாது. உலகத்தின் அன்பு நம்மை விட்டு விலகி ஓடி போய்விடும். ஹல்லேலூயா. இதெல்லாம் வெறுத்து தள்ள வேண்டும். லோத்தின் மனைவியை போட இருதயத்தில் நினச்சி இருந்தோன்னா கடைசியில் கர்த்தர் வெளிப்படுகிற நாளில் இந்த பூமியில் தான் இருப்போம். பூமி என்ன எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். அக்கினியும் கந்தகமும் இறங்கி இந்த பூமியை இது அழித்து போடும். கர்த்தர் வருவார் ஒரு நாள், நினையாத நேரத்தில் வந்து விடுவார். எக்கால சத்தம் கேட்கும். பொழுதிலே அதாவது ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்தை போல பேரம் பேசிட்டு இருக்க வேண்டாம். ஆபிரகாம் எப்படி இருந்தார்? ஆபிரகாமை கர்த்தர் மெச்சி கொண்டார். ஆபிரகாம் எப்படி கர்த்தருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். கர்த்தரோடு சஞ்சரித்தார், கர்த்தருடைய பிள்ளையா இருந்தார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்தார். லோத்துக்கு அப்படி செய்ய முடியவில்லை. அவன் உலகத்துக்குள்ளே இருந்தான், உலகம் அவனுக்குள்ளே இருந்தது. எல்லா உலகமும் அவனும் பின்னி பிணைந்து ஒன்றோடு ஒன்றாய் இணைந்து கொண்டார்கள். உலகம் அழித்து போட்டு விட்டது, உலகம் கவ்வி போட்டு விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினால ரொம்ப கவனமாக இருப்போம் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதான் அந்த லூக்கா சுவிசேஷத்தில் நாம் படித்தோம் அல்லவா வசனம். அதாவது லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், அதற்கு முந்தின வசனங்களை படியுங்கள். லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு நடுங்க வேண்டும், பயப்பட வேண்டும். எச்சரிப்பாக இயேசு சீஷர்களோடு சொல். இன்றைக்கு அவர்களோடு சொல்லும்போது எவ்வளவு அந்த காலம், அதற்கு பிறகு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு இது எவ்வளோ பெரிய எச்சரிப்பாக இருக்கிறது, எவ்வளோ பெரிய இது ஒரு ஒரு என்ன சொல்லுகிறது. நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நெருங்கி விட்டது காலம். இன்னும் இப்படி தான் உலகம் இருக்கும், இன்னும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்காதுங்க. ஆனால் நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். சிலர் கர்த்தர் வருகிறார்னு சொல்லி ஒன்றும் பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்க, வீடு கட்ட மாட்டாங்க, இது ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படி அந்த காலத்துலலாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் செய்யணும். ஆனால் நம்முடைய இருதயம் அங்கே இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் அதுக்குள்ளே இருக்கு. பிள்ளைகள் படிக்கட்டும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள், விவாகம் பண்ணி கொடுங்கள். உங்களுக்கு ஒரு வீடு தேவை இந்த பூமியில், அதை கட்டுங்கள். ஒரு சொத்து ஏதோ தேவை, அதை வாங்குங்கள். அதெல்லாம் கர்த்தரிடத்தில் ஜெபித்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆனால் உங்களுடைய இருதயம் அதன் மேல் சாய்ந்து போய்விடக்கூடாது. உங்களுடைய இருதயம் அதில் பற்றுதலாக இருக்கக்கூடாது. விட்டு விடுங்கள். இருதயம் கர்த்தருக்குள்ளே, கர்த்தருடைய அன்புக்குள்ளே நிறைந்திருக்கட்டும். கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருப்போமாக. கிறிஸ்துவின் அன்பினால் கவர்ந்து இழுக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பாருங்க. இந்த டேபிளில் ஒரு ஆணியை அடித்து வச்சிருக்கு ஆணி. அப்போ ஒரு காந்தத்தை கொண்டு வந்தால் அந்த அதில் அடித்து வச்சிருக்கிற அந்த ஆணி வருமா? காந்தத்தில் வருமா? வராது. அதே நேரத்தில் கொஞ்சம் ஆணி இப்படி போட்டிருக்கு, இந்த டேபிள் மேலே கொஞ்சம் ஆணியை இப்படி போட்டிருக்கு. இது மேலே காந்தத்தை வச்சா சருன்னு எல்லாம் இழுத்துக்கிடும். இதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு இணைந்து இருந்தால் மட்டுமே அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், உலக சிநேகத்தை விட்டுவிட வேண்டும், உலக ஆசாபாசங்களை விட்டுவிட வேண்டும். கர்த்தர் விரும்பாத பாதைகள், அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளிவிட வேண்டும். பாவ காரியங்கள் எது இருக்குமானாலும் அதுக்கு இடம் கொடுக்காதுங்க. பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள். ஓடத்தான் சொல்லி இருக்கிறாரு. யோசேப்பு ஓடுனது போல ஓட வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த பேச்சு, நடத்தை, சிந்தை, செய்கை எல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும். எதிர்ப்பாளரோடு பழகும் போது உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, இந்த சிந்தை எப்படி இருக்கிறது,
தொட்டு பேசுகிற பழக்கம் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. குடும்ப நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதை நான் சொல்லவில்லை. பிறரோடு தொட்டு பேசுகிற, எவ்வளோ வயதானாலும் பரவாயில்லை, தொட்டு பேசுகிற பழக்கம் இருக்கவே கூடாது. இல்லைன்னா ரொம்ப கவனமாக இருப்போம். சாத்தான் கண்ணி வைத்து அவன் சுற்றி கொண்டு தெரிகிறான். நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்தி கொள்ளுங்கள். பூரணம், நான் பரிசுத்தமாயிட்டேன், நான் வருகைக்காக காத்திருக்கிறேன், அப்படி இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்குதோ அதை கண்டுபிடிச்சு அந்த பரிசுத்தம் பூரணமடைந்து விட வேண்டும். அதை ஒரு தாயுடைய வயிற்றில் குழந்தை உருவான போது அந்த பிள்ளை எப்படி அதோடைய அவயவங்கள் எல்லாம் வளர்ந்து அந்த பூரண அந்த வளர்ச்சியை அடைந்த பின்பு தாயின் வயிற்றிலிருந்து வெளிவருகிறதல்லவா, அதே வண்ணமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்த வேண்டும். அதற்காக கெஞ்ச வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும். என்ன குறை உங்களிடத்தில் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ அந்த குறையை நீங்கள் கண்டுபிடித்து தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்து அதில் ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடாது, தொடர்ந்து இருக்கக்கூடாது. எந்த காரியம், சிலருக்கு கோபமாக இருக்கலாம். நான் கோபப்பட்டுருவேன், அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் மாறி போயிடும். அதை விட்டு விடுங்கள் பிள்ளைகளை. நீங்கள் ஜெபம் பண்ணினீங்கன்னா கத்திடத்தில் கேட்டால் அவங்களை நல்ல சாந்த குணத்தை தருவார், கோபத்தை மாற்றி விடார். தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை. இதையெல்லாம் கண்டுபிடித்து உங்களை நம்ம சீர்படுத்தி கொள்ளுவோம். கடைசி நேரத்தில் வந்து விட்டோம், கடைசி நிமிஷத்தில் வந்து விட்டோம், கடைசி செகண்டில் வந்து விட்டோம். எந்த செகண்ட்லேருந்து அவர் வருவார் என்று தெரியாது. ஆகையினாலே இங்கே ரட்சிக்கப்படாமல் யாராவது இருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுங்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். விலையேற பெற்ற ரட்சிப்பு. வெள்ளியினாலும் பொன்னினாலும் அவர் நம்மை மீட்காமல் விலையேற பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தம் அவ்வளோ விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற இரத்தம் நம்மை கழுவி சுத்தமாக்குகிறது. நீங்கள் ஏன் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுதே ஒப்புக்கொடுங்கள், இப்பொழுதே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், இப்பொழுதே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கிறீர்களோ உடனேயே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். கந்தாக ராஜஸ்திரியின் மந்திரி ரதத்தில் பிரயாணமாய் போய்கொண்டிருந்தவர் ரதத்தை நிறுத்த சொல்லி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். கொர்நேலிய வீட்டில் உள்ளவர்கள் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவள் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்புறம் உடனேயே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். இப்படியே அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனுடன் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டு காலமாகிவிட்டது, இன்னும் ஏன் ஞானஸ்நானத்தை தள்ளி போடுகிறீர்கள்? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுவும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய ஊழியக்காரன் கரத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். நீ யார் அபிஷேகம் பரிசுத்தாவின முத்திரையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காரியங்களுக்கெல்லாம் முதலிடம் கொடுங்கள். இந்த காரியங்களுக்கெல்லாம் போராடி ஜெபம் பண்ணுங்கள், கருத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள். இந்த உபவாச நாட்களில் ஆவிக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இதில் நீங்கள் உத்தமமாய் வந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கேட்காமலே தருவார். ஹல்லேலூயா. அதெல்லாம் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட தருவார். நீங்கள் கேட்காதையும் தருவார், நீங்கள் விரும்பாததை கூட தருவார். எப்படி கர்த்தர் எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை தந்து விட்டார் என்று நீங்கள் எண்ணக்கூடும். ஆகையினாலே கர்த்தருடைய காரியங்களை, பூமிக்கு எடுத்த காரியங்களை அல்ல, ஆவிக்குரிய காரியங்களை உங்களை ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ளுவோம், ஜெபம் பண்ணுவோம், விரும்புவோம், வாஞ்சிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? எத்தனை பேரை நினைக்க சொல்லி கொடுத்தேன்? மிரியாமுக்கு கர்த்தர் செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். 2 பேரையும் மறந்துடாதுங்க. நீங்கள் வீட்டில் போய் வேத புஸ்தகத்தை திறந்து இந்த மிரியாமை குறித்து சொன்னதையெல்லாம் எடுத்து படிங்க. அடுத்தது
லோத்தின் மனைவியை குறித்து சொன்னதெல்லாம் படிங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்தை படியுங்கள். இப்படியே இந்த காரியங்களெல்லாம் பறித்து உங்களையும் அந்த வசனத்தையும் வைத்து ஒப்பிட்டு பாருங்கள். ஆமென். ஜெபம் இல்லாமல் முழங்காலில் நிற்க முடிந்தவர்கள் முழங்காலில் நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் உன்னதமான கர்த்தர் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷ ஜாதிகளாகி எங்களை எவ்வளவாய் நேசித்தீரப்பா. உம்முடைய அன்பு எத்தனை பெரியதாண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அன்பை கொஞ்சம் தியானித்து கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்தின் மனைவியை போல நாம் அழிந்து போய்விடக்கூடாது. வழியிலே ஆரம்பித்தோம், நல்லது தான், ஆரம்பித்து ஓடிக்கொண்டு இருந்தோம். இப்போது அவள் உப்பு தூணாய் நிற்கிறாள். ஹல்லேலூயா. மிரியாம் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவள், தேவ சத்தம் கேட்டவள். கர்த்தர் அவளை எவ்வளோ மேன்மையாக வைத்திருந்தார். இந்த நாளிலே கர்த்தருடைய தாசனுக்கு விரோதமாக பேசினபடினாலே அவள் குஷ்டரோகி ஆகிவிட்டாள். ஹல்லேலூயா. இதில் எச்சரிப்பாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே நாம் கவனமாக இருப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ரத்தத்தினால் கழுவும் ஐயா. என்ன தவறுகள் இருந்தாலும், என்ன குறைகள் இருந்தாலும், எந்த உலக ஆசைகள் இருந்தால், உலக ஆடம்பரங்கள் இருந்தால், உலக வேஷங்கள் இருந்தால், எல்லாவற்றையும் கர்த்தர் இருதயத்தை விட்டு பிடிங்க எரிந்து போடுவீராக. லோத்தின் மனைவிக்கு இருந்தது போல இந்த உலக ஆசைகள் வேண்டாம் ஆண்டவரே. அவள் ஆண்டவரே கர்த்தர் சொன்ன அந்த மலைக்கு ஓடி போக முடியவில்லையே, அவள் பின்னிட்டு பார்த்தாளே. அவள் இருதயம் அந்த சோதம் கொமோராவுக்கு நேராக இருந்தது. அவள் அழிந்து போய்விட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் ஆத்துமா நஷ்டப்பட்டு போய்விட்டது. ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். அன்பின் தேவரே உமக்கு பரிசுத்தரே உமக்கு சோத்திரம். அன்பு மிகுந்தவரே சோத்திரம். ஜீவனை தந்தவரே, ரத்தம் சிந்தினவரே, பாடுகளை அடைந்தவரே, எங்கள் குறை குற்றங்களை மன்னியும். உலக வேஷங்களை எல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடும். உலக ஆசாபாசங்களை எல்லாம் எடுத்து போடும் ஆண்டவர். இருதயத்தின் ஆழத்தில் இயேசுவின் அன்பினால நிரப்பு விட ஆண்டவரே. அன்பினால் நிரப்பு, அன்பினால் என்ன, அன்பினால், கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்புவீராக. பரலோக சிந்தையால் உள்ளத்தை நிரப்புவீராக. பூமிக்குரிய காரியங்களை அல்ல, மேலானவைகளை தேட கிருபை தாரும். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்பா உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக சிந்தையாலே பரவசம், பரலோக வாஞ்சையாலே பரவசமாகுகிறேன். உணர்வோடு பாடும், கரங்களை தட்டி கண்களை மூடி. ஓடும் கல்வாரி ஊற்றண்டை வந்ததால், பாய்ந்தோடும் கல்வாரி ஊற்றண்டை வந்ததால், பரலோக வாஞ்சையாலே பரவசமாகுகிறேன். பரலோக வாஞ்சையாலே பரவசமாகுகிறேன். பாய்ந்தோடும் கல்வாரி, கல்வாரி ஊற்றண்டை வந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். பாய்ந்தோடும் கல்வாரி ஊற்றண்டை வந்ததால், பரலோக வாஞ்சையாலே பரவசமாகுகிறேன். பரலோக வாஞ்சையால் பரவசமாகட்டும். பரலோக வாஞ்சையாலே பரவசமாகுகிறேன். பாய்ந்தோடும் கல்வாரி
நிறைந்து கொள்வோம். தேவ அன்பை பெற்றுக் கொள்வோம். பரலோக சிந்தையால் உள்ளத்தை நிரப்புவோம். பரலோக வாஞ்சையாலே ஆவியிலே நிறைந்து பரலோக வாஞ்சையாலே பாய்ந்தோடும் கல்வாரி பரலோக வாஞ்சை, பரலோக வாஞ்சை பிள்ளைகளை இருதயத்தை நிரப்புவதாக. இந்த பூமிக்குரிய சிந்தைகளை எல்லாம் எடுத்து போடுவீராக. ஆவியிலே கடிகூர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆவியிலே கடிந்து ஆண்டவரே கர்த்தரை ஆராதிப்போம். இலவசமான பாக்கியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பொன்னான பாக்கியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். மேன்மையான பக்திகளை நமக்கு வைத்திருக்கிறார். மிரியாமை போல் அழிந்து போய்விடக் கூடாது. ஆமென். லோத்தின் மனைவி போல் கெட்டு போய்விடக் கூடாது. கிறிஸ்து வெளிப்படும் போது கர்த்தர் வருகிற நாளிலே உமோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க கிருபைதாரோ. எங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரே. பூமிக்குரியவனை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா சோத்ர 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 சோத்ர. இம்மைக்குரிய ஆசா பாசங்கள், உலக ஆசைகள், உலக வேஷங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகளை இருதயத்தை விட்டு பிடுங்கி எரிந்து போடுவீராக. ஹல்லேலூயா. பரலோக சிந்தையாலே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையாலே இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை கர்த்தர் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பெண்களான ஆராதனையை எங்களுக்கு கிருபையாய் நீர் தந்தீர். ஆரம்பம் முதலில் நேரம் வரைக்கும் இந்த பிரசனம் எங்களோடு கூட இருந்தபடி நான் சோத்திரம். கர்த்தாவே, இந்த இடத்துல முழங்கால் படிட்டு இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. உம்மை தேடி உடைய ஆலயத்தில் வந்தார்கள் அப்பா, வாஞ்சியோடு வந்தார்கள் அப்பா, தூர இடத்துலேருந்து வந்தார்கள் அப்பா. அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக அப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கிறிஸ்துவின் சிந்தையால் அவருடைய இருதயங்களை நிரப்பிவிடும். பரலோக சிந்தையால் அவருடைய இருதயங்களை நிரப்பிவிடும். பூமிக்குரிய சிந்தையை ஆண்டவரை இருதயங்களை விட்டு வேரோடை பிடுங்கி எரிந்து போடுவீராக. கிறிஸ்துவின் அன்பினால் உள்ளத்தை நிரப்புமையா. இந்த கல்வாரின் சிநேகம், கல்வாரி சிலுவையில் தொங்குகிற இந்த கோர காட்சியை கண்டு கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் உம்மிடத்திலிருந்து இலவசமாய் வைத்திருக்கிறீர். அவைகளை எல்லாம் பெற்று அனுபவிக்க கிருபைதான். உடைய பிள்ளைகளை பரிசுத்தம் செய்யும். வாழ்க்கையில் வந்த குறை குற்றங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அறிக்கை செய்து விட்டுவிடத்தக்கதான கிருபையை உடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேன்மையான உன்னதமான வழியிலே உங்களை நடத்துவாராக, பரிசுத்தமாக்குவாராக. ஆமேன்.